ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு கணவர் மேலே சந்தேகம் இருக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசானா, பெண்ணுக்கு செவ்வாய் நீசமாச்சுன்னா கணவரால் ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக இழந்துடும். சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, என் மேலே ஒரு அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லைங்கிற லைஃப் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சுக்கிரன்கிறது கலத்திரக்காரகன். பொதுவாக அவன் பாவிகளோடு சேரக்கூடாது. ராகு, கேது, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, சுக்கிரன், அஸ்தங்கம், வக்ரம், இந்த 6 கேட்டகரியில் இருந்தால் கல்யாண வாழ்க்கை ஹாப்பியாக இருக்காது. ஆனால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடம் 5, 7, 9, 11 தொடர்பு வந்தால் ஒரு மனநிறைவு இருக்கும். இங்கே பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி வராமல் இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுத்திருந்தால் முதல் கல்யாணம் ஹாப்பி. 7 கெட்டு போய் 9 வலுத்திருந்தால் 2வது கல்யாணம் தான் ஹாப்பி. 7, 9 கெட்டு போய் 11 பலம் பெற்றால் 3வது கல்யாணம் தான் ஹாப்பி. சார் ஒருத்தருக்கு 3மே வலுத்திருக்கு அப்படின்னா டேஞ்சர். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இணைவுகளை கொடுத்து உங்களை கசப்பாக்கிட்டு போயிடும். 7ஆம் அதிபதி 11லிருந்து 5, 9 கூடையவர்கள் தொடர்பு கொண்டால் கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் வளர்ச்சி, தொட்டதெல்லாம் வெற்றி. இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் பலம்.